ஹாய் பெஸ்ட் மசாலா வியூவர்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு காமிக்க போகிறேன். சிக்கன் 1 kg எடுத்து தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சோண்டு, வெங்காயம் ஒரு 1/2 கிலோ, அப்புறம் தக்காளி ஒரு 1/4 கிலோ, மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் 2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, பெப்பரு 2 ஸ்பூனு, கல் உப்பு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் கண்ணாடி பதமாக தான் வதக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காஷ்மீரி சில்லி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். சிக்கன் மசாலா, தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுவே தண்ணி விட்டுரும். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ லைம் ஜூஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ண, ஒரு 1/2 பழம் போட்டிருக்கேன். எதுக்குன்னா சீக்கிரமாக வேகிறதுக்கான்னு போட்டிருக்கேன். இப்போ தான் நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், சிக்கன் அரை வேக்காடாக வந்த பிறகு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தண்ணியெல்லாம் நான் ஊற்றவே இல்லை. ஜஸ்ட்டு எண்ணெயில் தான் வேகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி மூடி வைக்கலாம். கொஞ்சம் மீடியம் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பெப்பர், இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணுறேன். நான் எப்போவுமே பெப்பரோட காரம் தான் இருக்கணும், மிளகாத்தூளோட காரம் இருக்கக்கூடாது. அதனால தான் நார்மல் மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணல, காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெறும் பெப்பர் தான் போட்டுட்ருக்கேன். திருப்பி இந்த பெப்பரை போட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலேயே வச்சிடலாம். ஸ்லோலேயே வச்சிடுறேன். இப்போ அதை நான் திருப்பி மூட போகிறேன். 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ சிக்கன் ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறோம் முழுசாகவே. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கார்னிஷிங்க்கு. பிச்சு
போட்டதோட இது மாதிரி போட்டால் முழுசாக எடுத்துடலாம். அதிலே கொஞ்சம் ஃப்ரை ஆயிரும். அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.